வண்டி காலை ரேஸ் காலை. ரேஸ் காலை அந்த ஒரு அந்த 2. எத்தனை காலை கொண்டு வந்துருங்க ஐயா? ஆனால் இங்கே ஒரு 5 காலை கொண்டு வந்துக்கிறேன். சரி சரிங்க. ஒரு காலை ஒன்று 2-2.5 லட்சம் சொல்லிடுங்க. சரிங்க சரிங்க. பந்தய மாடு வச்சுருக்கீங்களாண்ணா? பந்தய மாடு இருக்குதுங்களா? அது மேலே ஏற்றிருக்குதுங்களா? சரிங்க. அது என்ன விலைங்கண்ணா? அது ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. நம்ம எங்கேருந்து வந்திருக்குங்க ஐயா? நம்ம எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கோம்? நாங்கள் வேடசந்தூருங்க. 10 மாடு கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்க. 6 மாடு வித்தாச்சுங்க. சரிங்க. 4 மாடு 4 மாடு விற்காமல் இருக்குது. என்னென்ன ரகத்தில் மாடு கொண்டு வந்துருங்க? நாங்கள் எல்லாமே காங்கயம் தாங்க. சரிங்க. காங்கயம் தான். இல்லை கன்றுகளாக கொண்டு வந்துறீங்களா இல்லை காளைகளாக கொண்டு வந்துறீங்களா பசு மாடுகளாக கொண்டு வந்துறீங்களா? காலை பசு மாடு கொண்டு வரலீங்க. சரிங்க. எல்லாமே காலை தானுங்க. வண்டி காலை ரேஸ் காலை எல்லாமே கலந்து. ரேஸ் காலையும் உண்டு. எது ரேஸ் காலைங்க? ரேஸ் காலை அந்த ஒரு அந்த 2. சரிங்க. இந்த செவலை எதுவும்? செவலை மயிலைங்க. சரி சரிங்க. அது எத்தனை பல்லு போட்டுருதுங்க ஐயா? அது 4-6ங்க. சரிங்க. இது 2மே 6 பல்லுங்க. சரிங்க. இது வண்டி டயர் வண்டி எல்லாம் உழவு எல்லாத்துக்கும் ஓட்டுவோம். சரி சரிங்க. அது ரேஸுக்கு மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அது வண்டியில் உழவு எல்லாத்துக்கும் ஓட்டாங்க. நீங்கள் ரேஸ்னா எங்கள் வேடசந்தூர் பக்கம் அந்த ரேஸில் இது இல்லைங்களா? எங்கே நீங்கள் போய்? நாங்கள் அங்கேருந்து இங்கே தாங்க வருவோம். உடுமலை தாராபுரம் இந்த ஏரியாவுக்கு வந்துடுவோம். பந்தயம் அடிச்சிருக்கீங்களா? எதுனா பந்தயம் எதனா அடிச்சிருக்கீங்களா? பந்தயம் எடுத்துருக்கீங்க. சரி சரிங்க. எந்த வருஷங்க? எந்த வருஷங்களா? போன வருஷம்? போன வருஷம்ங்க. சரிங்க. 300ல் ஓட்டிருக்கு. சரி சரிங்க. எந்த ஊர்? 300 ஓட்டிருக்கு. 300. சரி சரிங்க. சரிங்க. இப்போ இந்த மாடு என்ன விலைனா கொடுக்கலாங்க ஐயா? இப்போ இது கொடுத்தாச்சுங்க. வண்டி மாடு 2 என்ன விலை கொடுத்துருக்கீங்க? இது 1.85 கொடுத்தா. 1.85 கொடுத்தாச்சு. அது ரேஸ் வண்டி என்ன? அது 2.10 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 சொல்லிக்கிட்டு. சரிங்க. முன்ன விற்காத மாடு 4 மாடு சொன்னீங்க இல்லைங்களா? அதெல்லாம் பிடிக்கணுங்க. சரிங்க. அது என்ன விலை சொல்கிறீங்க? அது எல்லாம் 40-45. சரிங்க. அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி சரிங்க. சரிங்க அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க. நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம்? என் பேர் சுப்பிரமணியா. ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் நசியனூர். ஐயா உங்களோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் பேசுகிறத வச்சு தான் எனக்கு தெரியுது. சரிங்க. சரி சரிங்க. எத்தனை காலை கொண்டு வந்துருங்க ஐயா? ஆனால் இங்கே ஒரு 5 காலை கொண்டு வந்துக்கிறேன். சரி சரிங்க. ஒரு காலை ஒன்று 2-2.5 லட்சம் சொல்லிடுங்க. சரிங்க. எத்தனை காலை கொண்டு வந்துருங்க ஐயா? 5 காலை கொண்டு வந்துருக்கேன். 5 காலை விற்பனைக்கு மட்டுங்களா? விற்பனைக்கு இல்லை பார்வைக்கு மட்டுங்களா? இல்லை விற்பனைக்கு தான். ஆமாங்க. சரி சரிங்க. அந்த வீடியோவில் பேசியிருந்தீங்களா? அந்த காலை தான் இதுங்களா இல்லை இது வேற? அந்த காலையிலேயே இந்த 2 காலை கொண்டாடல. 11 லட்ச ரூபா ஒரு காலை விலை போட்டுருக்கிறேன். ஆமாங்கண்ணா. அந்த காலை ஏற்றிட்டு வரல. சரி சரிங்க. அது அங்கே இனப்பெருக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். சரிங்க. மற்ற காளைகள்லாம் கொண்டு வந்துருக்கீங்க? மற்ற காலையெல்லாம் இப்போ காளைகள் மட்டும்தான் இருக்குங்களா? வேற கன்றுகள்லாம் ஒரு 25 கன்று கொண்டு வந்து கொடுத்துட்டோம். சரிங்க. இன்னொரு 5 கன்று நிற்கும். அதே கன்றுகள்லாம் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? கண்ணை பொறுத்தலாம் 50,000, 25,000, 30,000 அப்படி. எத்தனை மாசம்? அதெல்லாம் ஒரு 10 மாசம், ஒரு வருஷத்துக்கு உள்ள இருக்கிற கண்ணு பூரா 50,000 உள்ள. சரிங்க. 25,000 50,000 வரைக்கும் விற்கிது. ஐயா இந்த வருஷம் வந்து விலைகள் வந்து நான் மற்ற வருஷங்களை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூடுதல் தானே. ஆமா. ஏன்னா கண்ணுகள் வந்து எல்லாம் மாடுகள் பூரா காங்கை இன மாடு வந்து விவசாயிகள் சரியாக பராமரிக்காமல் அதெல்லாம் வந்து செனப்பருவத்தில் செனை சேர்த்தாம நிறைய மாடுகள் வந்து கறிக்கே போயிடுச்சு. அதனால மாடுகள் வரத்து கம்மியா இருக்கும்போது இருக்கிற விலைக்கு வாங்கும்போது விலை கூடுதலாக தான் வரும். கண்ணுக்கு 10,000 ரூபாய் சேர்த்து விற்கிது. சரிங்க. இப்போ இந்த காளைகள் என்ன விலைகள்? இந்த காலை நான் விலை 2 லட்ச ரூபா சொல்றேன். ஒரு 1.5 லட்ச ரூபா வந்தா கொடுத்துடலாம். அப்படிங்களா? ஒரே இதை ரொம்ப கம்மி பண்ணுறீங்க. 2.5 சொல்லிட்டு 1.5 சொல்ற மாதிரி. அதாவது ஃபைனல் 1.5க்கு கீழே கிடையாது. மேலே அனுசரித்து வியாபாரம் இன்னும் பண்ணு. சரி சரிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறாங்க, நீங்கள் செல்லில் போடுவீங்க, அது யூடியூப்பில் போடுவீங்க, போட்டிங்கன்னா சரி இது 1,000 ரூபா தான் சொல்லிக்கணும். எண்டில் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட கொடுத்துட்டு போகிறது. ரைட்டு. அதுக்காக ஏன் பேரம் பேசிட்டு வளர்த்திக்கிட்டு இழுத்துட்டு இருக்கணும். நம்ம கொடுக்குற எண்டு லாஸ்ட்டு அதுதான். அன்னைக்கு ஒரு மாடு போட்டேன். 1.25 லட்ச ரூபா, 1,75,000 2 லட்ச ரூபா விலை சொன்னேன். 1.5 லட்ச ரூபாய்க்கு கீழே தர மாட்டேன்னு அப்படியே 1.5 லட்சம் பணம் போட்டான். சரிங்க. 1.5 லட்சம் நீங்க சொல்லிக்கிறீங்கட்டா வேற வழி இல்ல. அந்த 1.5 லட்சத்துக்கு கொடுத்த சொன்ன வார்த்தை காப்பாற்றணும்ல. அதுதான் மனிதனுடைய அர்த்தம். அது ஒரு விவசாயி வயிற்றுல பிறந்துட்டு ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி கொடுக்குறா, அந்த விவசாயி நல்லா இருக்கணும்ல. அதுக்காக சொன்ன வார்த்தைக்கே கொடுத்துட்டேன். சரிங்க சரிங்க. ஐயா மற்ற காளைகள் என்ன விலைங்க ஐயா? மற்ற காலம் அந்த காராம்பஸ் காலம் அந்த முன்னாடி நிற்கிறது 3 லட்ச ரூபா சொல்லுது. சரிங்க. அதுக்கு அடுத்தது 2 லட்ச ரூபா சொல்லுது. சரிங்க. செவல காலம் 2 லட்ச ரூபா சொல்லுது. சரிங்க. இதையே 2 லட்ச ரூபா சொல்றேன். ஒரு 1.5 லட்சம் வந்தா கொடுத்தாரு. சரி சரிங்க. இது என்ன வயசு ஆகுதுங்க? இது வயசு 2.5 வயசு ஆகுது. மற்ற காளைகளாங்க எல்லாமே 2.5 வயசு தான். இருக்கிற 4 காளையுமே 2.5 வயசு. சரிங்க. இதெல்லாம் நம்ம மாடுகள் மூலமாவே போட்ட கண்ணுங்களா? எல்லாமே நாங்க நம்ம மாட்டுல 1-2 இது நம்ம மாட்டுங்கன்னு. சரி. அந்த 3மே வெளிய இருந்து எடுத்ததுதான். சரி. கண்ணுகளா வாங்கி வளர்த்தது. கண்ணுகளா வாங்கி எடுத்ததுதான். சரி சரி. ஐயா உங்க தொடர்பு என்ன சொல்லுங்க ஐயா? என்னுடைய நம்பர் வந்துங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் நசியனூர். என் பேர் சுப்பிரமணி.
என்னுடைய தொடர்பு எண் வந்து 98 423 8303 கடைசி நம்பர். சரிங்க. இதே நம்பரில் கடைசி சன்னுது வந்து இதே நம்பரில் கடைசி நம்பர் 5. கடைசி நம்பர் 5, ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசம். ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசம். சரிங்க சரிங்க சரி. ஓகே. நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்கண்ணா? தஞ்சாவூர் மாவட்டம். மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா விற்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? மாடு வாங்கியாச்சு. வாங்கியாச்சுங்களா? என்ன எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்கன்னா என்ன விலையில் வாங்கியிருக்கீங்க? 7 மாடு வாங்கியிருக்கோம். 7 மாடு வாங்கியிருக்கீங்க. எங்கண்ணா மாடு வாங்கணுமில்ல? இந்த காலம் ஒன்று. இந்த காலம் தான் வாங்கியிருக்கீங்க. இதே தான் வாங்கியிருக்கீங்களா? என்ன இவ்வளோ தூரம் பக்கத்துலேயே நின்றுட்டு தெரியல வரீங்க. சரிங்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கண்ணா? 1.50 வாங்கியிருக்கோம். 1.50 வாங்கிட்டீங்க. ஐயா அப்போ தான் சொன்னார் 1.50ன்னு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க. ஆமாம். சரிங்க. எங்கேருந்து வந்துருக்கீங்கண்ணா நீங்கள்? வல்லம், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம். சரி சரிங்க. இங்கே இருக்கிற காலையிலே தான் வாங்கிறீங்களா வேறு பக்கம் இருக்குதுங்கண்ணா? சின்ன சின்ன கன்று 2-3 கன்று வாங்கியிருக்கோம். சரிங்க. அதில் என்ன விலைக்குங்கண்ணா? அது ஒரு 25, 30, சரி 40, 45 வாங்கி 45. ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு பசுமாடு ஒரு கன்று வாங்கியிருக்கோம். சரி சரிங்க. இல்லை மற்ற ஏரியாவில் பொறுத்தளவுக்கு அதாவது இதுக்கு போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா விலை கம்மின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் விலை கொஞ்சம் அதிகமான எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம எப்படிங்கண்ணா? விலை அதிகம், கூட்டமும் அதிகம். அதானுங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு வாங்கின விலை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க? ஆமாம். சரி. இப்போ நம்ம வீட்டில் வந்து வேறு மாடுகள் வச்சுருக்கீங்களா? இப்போ தான் வாங்குறீங்களா? இந்த இது மாடு இப்போ தான் வாங்குறீங்க. சரி சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம எங்கிருந்து வந்திருக்கோங்கண்ணா? நான் சேலம் மாவட்டங்கண்ணா. சரிங்க. எடப்பாடி வட்டம். சரிங்க. கொங்கனாபுரங்க. சரிங்க. அங்கேருந்து வந்திருக்கிறேங்க. சரிங்க. 3 மாடு கொண்டு வந்திருக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா. காரி, மயிலை, சரிங்க, செவலை, சரிங்க, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேங்கண்ணா. என்ன விலை சொல்கிறீங்கண்ணா? அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா சொன்னேங்க. சரிங்க. ஒரு 2 லட்சம்னா கொடுத்துடலாங்க. சரிங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேங்கண்ணா. சரிங்க. அப்புறம் அந்த காரி மாடு இருக்குது. காரி மாடுலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடு வந்து 2.5 லட்சம் சொல்லிருக்கிறோம். சரிங்கண்ணா. இன்னொரு மாடு வந்து 2.75 சொல்லிருக்கிறேங்கண்ணா. சரி சரி சரிங்க. அந்த மாதிரி இது பண்ணிருக்கிறேங்க. சரிங்க. இதெல்லாம் என்ன வருஷம் எத்தனை வயசு ஆகுதுங்கண்ணா? ஆனால் இது நேற்று தான் வந்து பல்லே தள்ளிச்சிங்க. சரிங்கண்ணா. வயசு பார்த்தீங்கன்னா 2 பல்லுக்கு இப்போ 2 பல் போட்டுருச்சிங்க. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீதி காரி மாடும் பார்த்தீங்கன்னா வந்து 2 பல்லு தாங்க. சரிங்க. 2 பல்லு தான் போட்டிருக்குது. சரிங்க. போட்டோலாம் ஒரு மாதம் 1.5 மாதம் ரேஞ்சில் தான் பல்லு போட்ட மாதிரி இருக்குங்க. சரி சரிங்கண்ணா. அந்த மாதிரி இப்போ இது வந்து ஃபைனல் 2.5 சொல்கிறீங்கண்ணா? ஆமாண்ணா. அது மற்ற காலைகள்லாம் எப்படிங்கண்ணா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது 2.5 சொன்னால் ஒரு 2.25 கொடுத்துருவோங்க. சரி சரிங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்து அழகுல நல்லா சிறந்த காலைங்கண்ணா. சரிங்கண்ணா. பூச்சி காலைக்கு நல்லா சிறந்த காலைங்க. இது இனப்பெருக்கிறதுக்கு பயன்படுத்தி இனப்பெருக்கு எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாத 5 காலம் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. குழந்தைங்க பிடிக்கிறதுனால இனப்பெருக்கிறதுக்கு விடுறது இல்லைங்க. சரிங்கண்ணா. சரி இப்படி நல்ல காலையெல்லாம் இருக்கிறத நம்ம இனப்பெருக்கம் பண்ணாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டாந்து இப்போ தேர்ல கொடுத்தா சரிங்க இது மூலியமா ஒரு 10 கன்று பிறக்க முடியல. சரி சரி சரி. அதனால வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க. இப்போ நம்ம இது இல்லாம வீட்லயும் நம்மள்ட்ட இருக்கு. வீட்டுல இருக்குதுங்கண்ணா. மயில இருக்குதுங்க. சரிங்க. அது விற்பனைக்கு இருக்குதுங்கண்ணா? அது கொடுக்கறது இல்லைங்கண்ணா. சரிங்க. அது வீட்டுக்கு அழகுக்கோசரம். வீட்டுல வேற என்ன விற்பனைக்கு இருக்குதுங்க? விற்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மயில மாடு இருக்குதுங்க. அது இப்பதான் கண்ணு போட்டுருக்குதுங்க. பால் பீசிட்டு இருக்குதுங்க. சரிங்க. யாருனாலும் பிடிக்கலாங்க. சரிங்க. எங்க மாட்டை பொறுத்தவரையிலும் இப்ப 5 மாடு இருக்குதுங்க. சரிங்க. என் குழந்தைங்க முதலாலும் பிடிக்கலாம். சரிங்க. பாருங்க எங்க பையன் கூட பாருங்க கிட்ட எதுவுமே பண்ணாது. சரிங்க. இப்படிதான் இருக்கும். சரிங்க. அந்த வீட்டுல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா 4 பல்லு மயிலிங்க. சரிங்க. அதுவுமே ஒத்த கவர். நாங்க ரெட்டை கவரே போட மாட்டேங்க. பேர் வந்து சுத்தரனால தான் ஒத்த கவர் ரெட்டை கவரா இருக்குதுங்க. சரிங்க. வேற ஒத்த கவத்துல மட்டும்தான் எங்க கிட்ட மாடு இருக்கும். இப்போ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களை எப்படிங்க தொடர்பு கொள்ளலாம்? எப்படின்னா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. நம்ம 98 65 0 15 926. சரிங்க. பேர் குமாருங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னா உங்க வரலாங்கண்ணா. ஆனால் கொங்கனாபுரம் வந்து சங்கீரி வந்து கொங்கனாபுரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களோட தொடர்பு கொள்ளலாங்க. சரி. வேணாலும் வேற எங்க ஃப்ரெண்டுங்களாம் கூட காலை இருக்குதுங்க. சரிங்கண்ணா. வேணாலும் வாங்கி கொடுப்போம். வேற பக்கம் வாங்கி கொடுக்க முடியும். வாங்கி கொடுப்போம். சரிங்கண்ணா. அந்த மாதிரி பண்ணிக்குவோம். சரிங்க. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? கோயம்புத்தூர் சொந்தக்காரங்க. சரிங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்குதுங்கண்ணா. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 20 மாடுங்க. என்னென்ன கன்றுகள் இருந்துருக்குதுங்கண்ணா இல்லை பெரிய மாடுங்களா? சரிங்க. எல்லா மாடும் எத்தனை மாடு சேல்ஸ் ஆகிருக்குதுங்கண்ணா? 6 மாடு சேல்ஸ் ஆகிருக்கு. மீது என்ன எத்தனை இருக்குதுங்க? எவ்வளோ விலை வரைக்கும் போயிருக்குதுங்க நம்மது? 2.5 லட்சம். ஜோடி மாடுங்களாண்ணா? இது வண்டி மாடுங்களா இல்லை ரேக்கில் பந்தயத்துக்குங்க? சரிங்க. பந்தய மாடு வச்சுருக்கீங்களாண்ணா? பந்தய மாடு இருக்குதுங்களா? அது மேலே ஏற்றிருக்குதுங்களா? சரிங்க. அது என்ன விலைங்கண்ணா? அது
சேல்ஸ் ஆயிடுச்சாங்கண்ணா அது? ஃப்ரெண்டுக்கு போகுது. சரிங்க. அவர் போய் ஓட்டர் கேட்குறாரு, கோயிலுக்கு போகுது. சரிங்க. அது விற்பனைக்கு இருக்குதுங்களாண்ணா அது? இருக்குங்க. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 1.5 கொடுப்பேன். 1.5 கொடுப்பேங்க. அது எத்தனை பல்லு எத்தனை வயசு ஆகுதுங்கண்ணா? அது கல்லு கடமளப்பாய். சரிங்க. அது என்ன பந்தயம் அடிச்சுக்குதுங்கண்ணா? அவர் வந்து சரிங்க. இப்போ வேற என்னென்ன மாடுகள் இன்னும் விற்பனை இல்லாமல் இருக்குதுங்க? சரிங்க. இன்னும் எத்தனை மாடு வியாபாரம் இல்லாமல் இருக்குதுங்கண்ணா? பாருங்க இதுக்கா. சரிங்க. பாருங்க அதுக்கா. சரிங்க. 15 தானே இருக்குண்ணா. 15 மாடு இருக்குதுங்க. 5 மாடு இருக்குதுங்க. பாருங்க அதெல்லாம் பாருங்க. சரி சரிங்க. அது பழக்கின மாடுங்களாண்ணா? வண்டிக்கு பழக்கின மாடுங்களா? சரி சரிங்க. சரி அண்ணா, உங்களை கான்டாக்ட் பண்ணால் தொடர்பு பண்ணி சொல்லுங்கண்ணா. 9842 780 49. ஓகே.